அவ்வளவுதான். இப்ப அது எலக்ட்ரானிக்ஸ் இப்படி வந்துச்சு. இன்னொரு பக்கம் யூடியூப் வந்து கோவிட்னால கோவிட் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, வெளிய எங்கேயும் போக முடியல, என்ன பண்றது தெரியல, வாங்க சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு ஒரு வீடியோ பண்ணிட்டு இருந்தோம் வீட்ல இருக்கும்போது. ஒரு மாதிரி ஃபன்னா போயிட்டு இருந்துச்சு, நல்லா ம். இருந்துச்சு. ஆனா பழைய வீடியோ எல்லாம் இப்ப பார்த்தா ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. நல்ல கிரிஞ்சா வேலை இருக்கு. அப்பாடா நம்ம பெங்களூர்ல எல்லாம் இல்லடி இருந்திருந்தா ஃபன்னு கிரிஞ்சாயே ஃபன்னுன்னு சொல்லும்போது நான் யோசிச்சேன். பார்த்தது நாங்க தானே. எங்களுக்கு ஃபன்னா இருந்துச்சு. சும்மா ஜாலியா ம். சமைக்கலாம், வாங்க ஃபுட் ரிவ்யூ பண்ணலாம், இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா வெளிய டிராவல் பண்ண முடியாதுல்ல. அப்புறம் நானும் இங்க அப்படி வந்ததுக்கு வச்சிருந்தேன். அப்புறம் 3, 4 வச்சிருந்தேன் ம் இந்த டைம்ல. என்ன பண்ணேன்னு சரி. எனக்கே தெரியல. ஆமா, கோவிட் டைம் என்ன பண்ண முடியும்? அப்பதான் நிறைய பிசினஸ் ஐடியா ஸ்டார்ட் பண்ணலாம், ஹெல்த் ரொட்டீன் மாத்தலாம், ம். நிறைய நான்லாம் என் நிறைய வீட்ல விஷயம் காசு பண்ணோம். கேட்டேன். எனக்கு இது குடுங்க நான் பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஸோ அப்ப யூடியூப் ஆரம்பிச்சது. அப்புறம் இங்க வந்து டிராவல் டிராவல் சைடு போனனால காமிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருந்துச்சு. இப்ப எனக்கு வந்து மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, யூடியூப் வந்து நான் 2 விஷயத்துக்காக பண்றேன். ஒண்ணு வந்து எங்களுக்குள்ள உள்ள ரிலேஷன்ஷிப் நல்லா போறதுக்காக யூடியூப் பண்றது. இப்ப ஈவன் நம்ம நல்லா சண்டை போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னாலும் வீடியோ எடுக்கணும். வீடியோ எடுக்கணும், என்ன பண்ணணும், பேசிதான் ஆகணும். ஸோ அந்த சண்டை நீடிக்காம இருக்கும். ம். இப்போ எங்கேயாவது வெளியே போறோம், சண்டை வந்துருச்சு, பயங்கர சண்டை அப்படின்னாலும் வீடியோ எடுக்கணும்ன்றதுக்காக நாங்க இது சமாதானமாக தான் செய்யணும். இது வந்து ஆமா ஒரு ஒரு விஷயம். அது வந்து காமன் நல்லா இன்ட்ரெஸ்ட். இருக்கே. எப்பயும் ம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ல. ஏதாவது ஒண்ணு காமன் இன்ட்ரெஸ்ட்ல பண்ணுவோம்ல. ஸோ இது 2 பேருக்குமே இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த மாதிரி நாங்க ஜாயின் ஆயிருவோம். இன்னொன்னு வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு இதெல்லாம் காமிக்கணும் அப்படின்னு தோணும். இப்போ மோஸ்ட்லி சில விஷயம்லாம் நான் கேப்சர் பண்ணும்போது இது அம்மா அப்பாட்ட காமிக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அப்ப அப்படி தோணும் போது நான் முன்னாடி நிறைய வீடியோஸ் எடுத்து எங்க அம்மாக்கு அனுப்புறதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். இப்ப எப்படின்னா, இப்ப நிறைய பேரோட அம்மா அப்பா பார்ப்பாங்க, நிறைய பேரோட சித்தி சித்தப்பா பார்ப்பாங்க, பெரியம்மா பெரியப்பா பார்ப்பாங்க. இந்த மாதிரி வந்து பெரியவங்க எல்லாம் இந்த இடத்த வந்து பார்த்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நான் வந்து சில விஷயத்த பார்த்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன். மேனிஃபெஸ்ட் கான்செப்ட் அப்புறம் வரலாம். பட் வந்து இப்ப நான் ஒரு வீடியோ பாக்குறேன் அப்படின்னா, நான் அந்த வீடியோ அந்த இடத்துல இருந்தா எப்படி இருக்கும், நான் அங்க போற மாதிரி இதெல்லாம் நினைச்சுப்பேன். ஸோ நம்ம ஒரு வீடியோ எடுத்தோம்னா, இப்ப நம்ம கூட யாராவது டிராவல் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களும் அங்க போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும். அவங்க லைஃப்லயும் ஒரு சின்ன ஆசை வரும். அந்த ஆசைக்காக அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயம் நடக்கும் இன்டைரக்டா. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நடக்கும். அதுக்காக இந்த 2 விஷயம் தான் மெயினா. நான் வந்து இதை வந்து இவ்வளவு நாள் கன்சிஸ்டன்டா அதுல இருந்து ஒரு பைசா கூட வரலைனாலும் பண்றதுக்கு ரீசன் வந்து இந்த 2 இம்பார்ட்டன்டான ஒரு காரணம் தான். அவ்வளவுதான். இதான் என்னோட ஜேர்னி. அப்படியே போயிட்டு இருக்கு. இது ஜேர்னி இப்போ நான் ஏதோ அச்சீவ் பண்ணனால ஸ்டாப் எல்லாம் கிடையாது. இப்படியே தான் போயிட்டே இருக்கும். அப்படியே ஓகே. இப்போ யூகேல வந்து நிறைய இந்த ரேசிசம் அதெல்லாம் சொல்றாங்கல்ல. காமனா இதுதான். நீ வந்து நடுவுல ஒரு இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு வீடியோக்கு கீழே கூட நிறைய பேர் வந்து திருப்பி போங்க உங்க நாட்டுக்கு அப்படிலாம் சொல்லி பண்ணியிருந்தாங்க. ஆமா, கோ ப்ளீஸ் அப்படிலாம் போட்டிருந்தாங்க. ஆமா, அந்த மாதிரி அது வந்து நான் வந்து ரேசிசம் பார்க்கல. இன் பர்சன்ல பார்த்ததே இல்ல. எனக்கெல்லாம் தெரிஞ்சு வந்து யூகேல இருக்குதா அப்படின்னா இந்தியாலே இருக்கு. இங்க ஹெவியா இருக்கு. ஹெவியா நம்ம இருக்கு. வந்து அது யூகே ரேசிசம் பரவாயில்லன்னு சொல்லலாம் போல. ஹெவியா இருக்கு. ஆமா, அது வந்து நம்ம சின்ன வயசுல இருந்தே பார்த்ததுதான். இப்போ நான் வந்து எப்படி சொல்றது, இல்ல நம்ம ரேசிசம் நம்ம எல்லாமே கலரா தான். இருக்கோம், புல்லிங் கலரா பண்றது, இல்ல, பாடி ரெண்டாவது ஷேமிங் எல்லாமே இங்க வந்து அதெல்லாமே நம்ம எனக்கெல்லாம் ஸ்கூல்ல இருந்தே இருக்கு. ஸ்கூல்ல இருந்தே அந்த மாதிரி எல்லாம் பேசதான் எல்லாருமே செய்வாங்க. ஏதோ ஒண்ணு ஃபேஸ் இப்ப அகைன் இதெல்லாம் நிறைய நிறைய விஷயம் நம்ம பேசணும்தான். இப்ப ம். டான்ஸ் எல்லாம் முன்னாடி நிக்க வைக்காம இருக்கிறது, பின்னாடி நிக்க வைக்கிறது, நல்லா ஆடாதவங்களை முன்னாடி நிக்க வைக்கிறது, அந்த மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி எல்லாம் பண்றது ஒண்ணு இருக்கு. அப்ப அதாவது ஒரு ஸ்பீச் இல்லைன்னா வந்து ஒரு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எங்க ஸ்கூல்ல எல்லாம் எப்படின்னா அந்த ஒரு 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 டைமும் ஒரு காடஸ் வந்து வேஷம் போட்டு நிக்க வைப்பாங்க. அந்த டைம் தீம் அந்த மாதிரி எல்லா இருக்கும். ஸ்கூல்லயும் அது So, அந்த டைம் வந்து சூஸ் பண்ற பொண்ணு எப்படி இருப்பா, அவதான் எல்லா வருஷமும் அந்த காடஸ் வேஷம் போடுவா. அது நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கும். நிறைய விஷயம் அங்கங்க நம்ம பார்ப்போம்ல. சோ இதெல்லாம் எனக்கு பழகிடுச்சு. இத நம்ம ஊர்ல இப்படி நடக்கும்போது இந்த ஊர்ல மேபி நடக்கலாம். ஆனா நான் பார்த்தது இல்ல. ஏன்னா இப்ப என் மைண்ட் செட் மாறிடுச்சு. ஏன்னா நான் எப்படி நினைப்பேன்னா, நம்ம அவங்களை எப்படி பாக்குறோமோ அந்த மாதிரி அவங்க நம்மள பார்ப்பாங்க. சோ அவங்கள நல்ல விதமா மனசுல நினைச்சு பார்த்தா நம்மளையும் அவங்க நல்ல விதமா பாக்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட் இப்ப எனக்கு இருக்கு. பட் இந்த சோசியல் மீடியாக்குள்ள வரும்போதுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, இப்பயும் நிறைய ரேசிசம் கமெண்ட்ஸ் வருது. நிறைய பேரு மைண்ட் அப்படிதான் இருக்கு. அவங்க எல்லாம் எப்படின்னா அகைன் அந்த ஃபேக் ஐடி மாதிரி ஒரு ஐடியா வச்சிருக்காங்க. அவங்களோட ஆக்சுவல் ஐடி இல்ல, ஃபேக் ஐடி மாதிரி ஒண்ணு வச்சு கமெண்ட்ஸ்ல வந்துட்டு அது வந்து ஒரு சாதாரண வீடியோ. நான் வந்து நெதர்லாண்ட்ஸ் போயிருந்தேன். அங்க வந்து சூப்பர் மார்க்கெட் முன்னாடி நின்னு
இதுதான் வந்து ஆல்பர்ட் ஹெயின் சூப்பர் மார்க்கெட், வாங்க உள்ள போலாம். இவ்வளவுதான் அந்த அந்த ஷார்ட்ஸ், ஐ மீன் அந்த ரீல் வந்து அவ்வளவுதான். ஒரு 15 செகண்ட் தான் இருக்கும். முதல்லயே வந்து நார்மலா சும்மா போயிட்டு இருந்துச்சு, கொஞ்சம் ரீச் அது அதிகமா இருந்தது. அப்புறம் வந்து ஒரு கமெண்ட் வந்து கோ அவே ப்ளீஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி அந்த கமெண்ட் வரவும் நிறைய பேர் அந்த மாதிரி மக்களுக்கு போயிடுச்சு. அதாவது அது ஒரு இந்தியன் சர்க்கிள்ல இருந்து நெதர்லாந்து பீப்புள் சர்க்கிளுக்கு மாறிடுச்சு. அந்த வீடியோ வந்து ஃபுல்லா அந்த மாதிரி வைரல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே வந்துட்டு கோவே கோவேன்ற மாதிரி நிறைய கமெண்ட் வந்துச்சு. எனக்கு ஒரு டைம்ல வந்து எதுக்கு போகணும், ஏன்னா இது வந்து உலகம், எல்லாருமே இங்க சுத்தி பார்க்கலாம். நான் வந்து ஒரே ஒரு கமெண்ட்டுக்கு மட்டும் போயிட்டு ரிப்ளை பண்ணேன் தட் நான் வந்து டிக்கெட்டுக்கு பே பண்ணியிருக்கிறேன், விசாக்கு பே பண்ணியிருக்கிறேன், ஸ்டேக்கு பே பண்ணியிருக்கிறேன், ஃபுட்டுக்கும் பே பண்ணுவேன். அண்ட் நான் வந்து ஐ மேக் ஷுர் நான் எல்லாமே கிளீனா, நான் எப்படி வந்து வரப்போ அது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி போறப்பையும் அப்படிதான் இருக்கணும்ன்றத நான் கொஞ்சம் ஒரு நம்ம கான்சியஸா இருப்போம்ல, எதையும் கீழே போடக்கூடாது, குப்பையை கீழே போடக்கூடாது, இந்த மாதிரி விஷயத்த நான் வந்து நம்ம ஊர்லயே பண்ணுவேன். ஸோ இங்கேயும் ஆப்வியஸ்லி பண்ண தானே போறோம். ஸோ அந்த மாதிரி தான் நான் இருப்பேன். நான் வந்ததுக்கும் போறதுக்கும் அவங்களுக்கு எதுவுமே பாதரிங்கா இருக்க போறது இல்ல. அண்ட் ஆல்சோ நான் பே பண்றதுனால அவங்களுக்கு வந்து அவங்களோட பினான்ஸ் இது வந்து கொஞ்சம் கூட தான் போகுது. ஏன்னா நான் என்னோட பணத்தையும் உள்ள கொண்டு போய் போட போறேன். ஸோ அவங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமா தான் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு நான் வர்றது வந்து அட்வான்டேஜ் தான். நான் வந்து ஒரு டூரிஸ்டா உள்ள வர்றது. இந்த மாதிரி நான் ஒரு கமெண்ட் போட்டப்போ கீழே வந்து யூ ஸ்டிங்க், இந்தியன் ஸ்டிங்க், ஸ்டிங்க் ஸ்டிங்க் ஸ்டிங்க்னு சொல்லிட்டு நிறைய எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐ தாட் ஸ்டிங்க்னா பேட் ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி அர்த்தம். ஸோ வந்து இன்னொருத்தவங்க நான் வந்து அதை வந்து வேற மாதிரி மேபி ஸ்டிங்க்னா நம்மள ஒரு அஸ் அ பீப்புளா சொல்லாம ஒரு ஹாட் லெவல்ல வந்து ஸ்டிங்க்னு சொல்றாங்க போல, அந்த மாதிரி ஏதோ ஒரு அந்த மாதிரி ஒரு ஒரு பெரும் உவமை மாதிரின்னு நினைச்சேன். பட் வந்து இன்னொருத்தவங்க லிட்டரலி நான் வந்து ஒருத்தனை ஸ்மெல் பண்ணிருக்கேன், ஒரு இந்தியன் தான், ஹி ஸ்மெல் வெரி பேட், அந்த மாதிரி வந்து சில பேர் அது கீழே வந்து போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து என்னடா பேசிட்டு இருக்கிறீங்க, நான் வந்து அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலா இருந்தது. நான் பேடா ஃபீல் பண்ணல, ஏன்னா பீப்புள் எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஊர்லயும் எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க, வேற கண்ட்ரிலயும் அப்படிதான் இருப்பாங்க, வேற எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருப்பாங்க, நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்கல்ல. அது மாதிரி ஓகே, அதுக்காக நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. பண்றவங்க மட்டும் ஏன் இப்படி கெட்டவங்களா இருக்காங்க? நிறைய பேர் தெரியல, அது மேக்ஸிமம் நெகட்டிவ் கமெண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு. நான் வந்து நிறைய பேரோட இப்ப நிறைய பேர் போடுவாங்க இல்லையா, நிறைய பேரோட வந்து பாத்திருப்போம் நம்ம. பட் நான் எனக்கு க்ளோஸான ஒரு நீதான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. சோ உன்னோட வீடியோ நிறைய ரீச் ஆகுது. சோ அப்போ இதெல்லாம் பாக்குறப்போ எப்படி எப்படி எல்லாம் பண்றாங்க, இப்படி எல்லாம் பண்றதுக்கு எப்படி மனசு வருது? இப்போ ஒரு வீடியோ பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். அவங்கள ஹர்ட் பண்றதுக்கு ஒரு வேர்ட் அங்க போடுறது. பட் இட்ஸ் ஓகே, அது அவங்க வெண்ட் அவுட் பண்றாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகும். இப்ப இந்த மாதிரி என்கிட்ட பேசுறாங்கல்ல, நான் அதுக்கும் ஒருத்தவங்களுக்கு கீழே வந்து நான் சொன்னேன் என்ன அப்படின்னா, இப்ப அவங்க வந்து அவங்களோட ரியல் லைஃப்ல ரொம்ப நல்லவங்களா இருக்கலாம், ஒரு நல்ல அப்பாவா இருக்கலாம், ஒரு நல்ல பையனா இருக்கலாம், இல்ல ஒரு நல்ல தம்பியா இருக்கலாம். அவங்க வந்து ரியல் லைஃப்ல ஒரு நல்ல பர்சனா இருக்கலாம், நிறைய கொடுத்து ஹெல்ப் பண்ற ஒரு பர்சனா இருக்கலாம். அவங்களுக்குன்னு ஒரு டார்க் சைடு இருக்கும்ல, அத வந்து மேபி அவங்களுக்கு இந்த மாதிரி ஆட்கள் அவங்க ஊருக்கு வர்றது பிடிக்காம இருக்கலாம். இவங்கெல்லாம் வந்து இந்த இடத்த ஃபுல்லா இப்படி ஆக்கிடுறாங்களே, நம்ம மட்டும் இருக்க வேண்டிய இடத்துல இவங்கெல்லாம் வராங்களேன்ற ஒரு ஃபீல் இருக்கலாம் அவங்களுக்கு. சோ அதை ஒரு வெண்ட் அவுட் பண்ற இடமா நான் பாக்குறேன் அது சோசியல் மீடியாவை. இப்ப அவங்க வெண்ட் அவுட் பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, ரியல் லைஃப்ல அவங்க மேபி குட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப சில இடத்துல வெண்ட் அவுட் பண்ணணும்ல. சோ அத நான் இட்ஸ் ஓகேன்னு சொல்லுவேன். இட்ஸ் ஓகே மீன்ஸ் அது அக்செப்டபிள், நல்லது நான் சொல்ல மாட்டேன். கமெண்ட்ல பண்ணல, அப்ப நாங்க ரியல் லைஃப்ல அப்படி இல்ல. எப்படி சொல்றது, ஏதாவது ஒரு அது தப்புதான், நான் கரெக்ட்னு சொல்லவே இல்லை. ஏன்னா நான் அப்படி பண்ண மாட்டேன், நீ அப்படி பண்ண மாட்ட. இப்ப எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, யாரையும் கமெண்ட்ல போய் திட்ட மாட்டாங்க. பட் அவங்க நல்லவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம அவங்கள ஏன் வந்து இது பண்ணும். இப்ப நான் நினைச்சிருந்தா ரிப்ளை பண்ணும் போதே அவங்கள திட்டிருக்கலாம், நீங்க உங்க கண்ட்ரி எப்படி தெரியுமா, நீங்க எது தெரியுமா அது தெரியுமா, அந்த மாதிரி திட்டினவங்களும் இருந்தாங்க. ஏன்னா அந்த கமெண்ட்ஸ் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க, இப்ப எனக்கு சப்போர்ட் பண்ற ஒரு கேங் வந்துச்சு. அந்த எனக்கு சப்போர்ட் பண்ற கேங் எப்படி அப்படின்னா, அந்த பொண்ணு உங்களை ஏதாவது பண்ணுச்சா, எதுக்கு இப்ப நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி வந்து பண்றது வந்து தப்பு, அந்த மாதிரி வந்து நான் அந்த கடைக்குள்ள போனது என்ன சொன்னீங்க, எதுவுமே பண்ணலையா, அந்த மாதிரி வந்து நான் ஃபீல் பண்ணேன். பட் அவங்க 2 பேர் மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து எப்பயாவது ஒரு கமெண்ட் தேவைப்படுச்சு அப்படின்னா நான் வந்து ரிப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் விட்டுட்டேன். அந்த கமெண்ட் செக்ஷன் இன்னும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க, இன்னும் போயிட்டு தான் இருக்கு.
பரவாயில்ல, வீடியோ இமாலயாங்க. போட்டோ வீடியோ அதே மாதிரி ஆமா. அது வந்து ஓகே, இட்ஸ் ஓகே. எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. நம்ம என்ன தாட்ல இருக்காங்க. எனக்கு வந்து எனக்கு எப்படி சொல்றது? இட்ஸ் ஓகே அப்படின்னா தான் நம்மளால இதெல்லாம் பண்ண முடியும். இப்ப அத வந்து நம்ம ஓகே இல்ல. நான் வந்து இப்ப யாரோ ஒருத்தவங்க பண்ணதுக்காக நான் அஃபெக்ட் ஆறேன், இல்ல நான் ஒரு செகண்ட் ஃபீல் பண்ணாலுமே அது வேஸ்ட் தானே. அவங்க அங்க பேசினதுக்கு நான் ஒரு நிமிஷம் அதுக்காக ஃபீல் பண்ணா கூட அது ஒரு வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு எனக்கு தோணுது. அவங்க இருக்கட்டும், நம்ம என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான். அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் இருந்தா கூட ஐ மீட் வெரி குட் பீப்புள். நான் வந்து ரியலா பார்க்கும்போது நிறைய குட் பீப்புள் மீட் பண்ணேன். வீடியோலயே நான் சில இடத்துலலாம் மென்ஷன் பண்ணிருப்பேன். நான் சுவிட்சர்லாந்து போனப்போலாம் வந்து லாக்கர்ல வந்து எங்களோட பேக்ஸ் எல்லாம் வைக்கணும். பேக்ஸ் வச்சாதான் நாங்க ஒரு இடத்துக்கு நடந்து போக முடியும். ஏன்னா அவ்வளவு பேக், நிறைய பேக் இருக்கு எங்கிட்ட. அப்போ அந்த லாக்கர்ல வைக்கிறதுக்கு எங்க கிட்ட காயின் இல்ல. சுவிஸ் போனா எல்லாருமே சுவிஸ் பிராங்க் காயின்ஸ் வச்சிருக்காங்க. நாங்க யூஸ்வலா எப்படின்னா அப்புறம் எல்லாத்தையும் டேப் பண்ற கைஸ். அதாவது போவோம், குளோபல் கார்டு இருக்கும், டேப் பண்ணுவோம், அவ்வளவுதான். இதான் எங்களோட இது. பட் அந்த டைம் குளோபல் கார்டையும் வச்சுட்டு போயிட்டோம். எங்களால ஏடிஎம்லயும் காசு எடுக்க முடியல. அப்போ ஒரு லேடி வந்து நாங்க சுத்திட்டே இருந்ததை பார்த்தாங்க. வந்து என்ன அப்படின்னு கேட்டாங்க. எங்ககிட்ட அமௌண்ட் இல்ல அப்படின்னு சொன்னோடனே நீங்க பேக் எல்லாம் ஃபிட் ஆகுதான்னு பாருங்க, நான் உங்களுக்கு காசு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவங்க காசு தரேன்னு சொன்னது புரியல. இவங்க எதுக்கு பேக் ஃபிட் ஆகுதான்னு பார்க்க சொல்றாங்க. சரி நம்ம போய் பார்ப்போம்னு சொல்லி பார்த்தாச்சு. அப்பதான் சொன்னாங்க கையில 10 ஃப்ராங்க் கொடுத்தாங்க. 10 ஃப்ராங்க்னா 1000 ரூபாய். 1000 ரூபாய் கொடுத்துட்டு நீங்க வந்து உள்ள வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். நீங்க எதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீங்க வந்து எங்க கண்ட்ரிக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வெல்கம் கொடுக்கணும்ல, அந்த மாதிரி, அதனாலதான் நான் கொடுக்குறேன், பரவாயில்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்ப அந்த மாதிரி பீப்புளும் இருக்காங்க. இப்ப நான் அந்த கமெண்ட் செக்ஷனுக்கு முன்னாடி அந்த அந்த லேடியை நான் பாத்துட்டேன் ஆல்ரெடி. அப்ப என் மைண்ட் எப்படி இருக்கும்? இப்ப எனக்கு அந்த லேடி ப்ரிஃபரன்ஸா இல்ல இந்த கமெண்ட் செக்ஷன்ல பேசினவங்க ப்ரிஃபரன்ஸானா இந்த லேடி தான். ஸோ இந்த லேடி மாதிரியும் ஒரு 10,000 பேர் இருப்பாங்க அந்த ஊர்ல. விச் மீன்ஸ் எல்லாரும் கெட்டவங்க கிடையாதுல்ல. இப்ப நானும் நீயும் யாருக்காவது ஹெல்ப் பண்றோம், சில 2 பேரு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா அவங்களால இப்ப நம்ம இந்தியாவே இப்படிதான் நம்ம சொல்ல முடியாதுல்ல. இப்ப வந்து இந்தியாவில நிறைய கிரைம் நடக்குது அப்படின்னு போயிட்டு இருக்கறனால எல்லாருமே இந்தியா சேஃப் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அங்கதான் நம்ம அம்மா அப்பாவும் இருக்காங்க, நம்ம அண்ணா தம்பி இருக்காங்க. சோ அங்க நல்லவங்களும் இருக்காங்க, புரியுதா? விச் மீன்ஸ் அவ்வளவு கிரைம் பண்றவங்க இல்ல. கொஞ்சம் இருந்தாலும் நிறைய நல்லவங்களும் இருக்காங்கல்ல, அது நமக்கு தெரியும்ல. சோ அதே மாதிரிதானே எல்லா கண்ட்ரிலயும். சோ அந்த கொஞ்சம் பேருக்காக நம்ம அந்த கண்ட்ரியே அப்படிதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு பர்டிகுலர் ரீஜனே நம்ம சொல்ல முடியாது, ஒரு பர்டிகுலர் காஸ்டையும் சொல்ல முடியாது அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுவேன். எல்லாமே அவங்கவுங்களோட மைண்ட் செட். அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். சோ இது அப்படியே கடந்து போக வேண்டியதான். கடந்து கூட இல்ல, அப்படியே வேற பக்கம் அப்படியே போயிட வேண்டியதான் அந்த மாதிரி.